السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 142 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 143வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு இது முழு பயனை அடைவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். பகுதி 2, அதாவது மாரிஃபா நக்கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் இரண்டாவது பாடமான துவாயிஃபத்தும் மின் அஹ்காமில் அலமி, அலமுடைய சட்டங்களில் இருந்து ஒரு பகுதியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த பாடங்களில் நாம் அலம் என்ற சட்டங்கள் என்றால் என்ன தெளிவை பார்த்தோம். அதாவது அலம் எப்படியெல்லாம் வரும், அதாவது ஒரு முஃப்ரதாக வரும். அதே போல இலாஃபத் என்ற இடையில் இணைக்கப்பட்டு அப்துல் காதிர் என்று இலாஃபத் ரீதியில் இணைக்கப்பட்டு ஒரு பெயராக தர்கீபே இலாஃபி மூலம் ஒரு அலம் வரும். அதே போல தர்கீபே மஸ்ஜி, முகமது தௌஃபீக், முகமது ரில்வான் என ஏதோ ஒரு எழுத்தை சேர்த்து 2 வார்த்தையை சேர்த்து வைக்கிற தர்கீபே மஸ்ஜி என்ற அடிப்படையில் வரும். அதே போல ஒரு இலக்கண ரீதியில் இணைக்கப்பட்ட முபத்ததா கபரோ ஃபிஅல் ஃபாயிலோ இலக்கண ரீதியில் இணைக்கப்பட்டு அப்படியே பேராக வரும். அதே போல வைகி என்று முடியக்கூடியதற்கு முடியதை கொண்டு ஒரு அலமாக வரும். இது 5ஐயும் நாம் கண்டோம். முஃப்ரதாக இருந்தால் அதுக்கு ஏராப் வழங்கப்படும். இலாஃபத் ரீதியில் இணைக்கப்பட்டிருந்தால் முதலாவது பகுதிக்கு ஏராப் வழங்கப்படும், இரண்டாவது பகுதிக்கு இலாஃபத் என்ற அடிப்படையில் ஜர் கொடுக்கப்படும். தர்கீபே மஸ்ஜியாக இருந்தால் அது கைர் முன்சரிஃபுடைய ஏராப் கொடுக்கப்படும் என்றும், வைகி என்று முடிந்தால் அது கசரின் மீது மபுனி என்றும், அதே போல இஸ்னாது இலக்கண ரீதியில் இணைக்கப்பட்டால் அது அப்படியே படிக்க வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம். அதே போல முதலில் வைக்கப்பட்ட பெயர் தான் இஸ்ம் என்றும், இரண்டாவது அவங்களுக்கு புனைப்பெயராக வைக்கப்பட்டது. அந்த புனைப்பெயர் அபு உம்மு இபுனை கொண்டு ஆரம்பித்தால் அதற்கு குனியத் என்றும், இல்ல அதை வைத்து ஆரம்பிக்காமல் ஒரு புனைப்பெயராக வைத்தால் அது மதகையோ அல்லது ஒரு புகழையோ இகழையோ குறித்தால் அது லக்கப் என்றும் நாம் பார்த்தோம். வாருங்கள் இப்போ தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை இன்னும் மீதமுள்ள பாடங்களை நாம் தொடர்ந்து காண்போம். வாருங்கள் இப்போ இந்த படிப்பதின் மூலம் அலமை பற்றி ஒரு முழு தெளிவை நாம் காண்போம். அதே போல லக்கபு குனியத்தை பற்றியும் ஒரு முழு தெளிவை நாம் என்ன செய்ய முடியும், இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் போவோம். கடந்த பாடத்தில் நம்ம பஹசு அல்கா அதே போல அம்சிலா மட்டும்தான் பார்த்தோம். கவாயித் சட்டங்கள் படிக்கவில்லை, நேரம் கம்மியாக இருந்ததால். வாருங்கள் இப்பொழுது சட்டங்களை நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து படிப்போம். அல் கவாயிது சட்டங்கள். 178வது சட்டம். யகூனுல் அலமு ஒரு அலம் ஆகும், முஃப்ரதாக ஆகும், ஒரு தனித்த வார்த்தையாக ஆகும். முரக்கபன் தர்கீபன் இலாஃபியன் இலாஃபி என்ற ரீதியில் இலாஃபியான இணைப்பாக இணைக்கப்பட்டதாக ஆகும். மஸ்ஜியன் அல்லது மஸ்ஜியான இணைப்பாக இணைக்கப்பட்டதாக ஆகும். இலாஃபியான முலாஃபிலிஹி மஸ்ஜினா 2 வார்த்தையை சேர்த்து அப்படியே வைப்பது. இதோடைய தெளிவு எல்லாம் கடந்த பாடத்தில் முழுமையாக பார்த்து விட்டோம். அல்லது இஸ்னாதியன் ஒரு இலக்கண ரீதியான இணைப்பாக இணைக்கப்பட்டதாக ஆகும். மஹ்தூமன் பி கலிமதி வைஹி என்ற வார்த்தையை கொண்டு முடிக்கப்பட்டதாக அந்த அலமாகும். அவ்வளு இப்ப இத்தனை வகை இருக்கிறது. அவ்வளவு முதலாவது, அதாவது முஃப்ரதாக வருகிறது. சதுரு சாணி இரண்டாவதின் முதல் பகுதி. இரண்டாவதின் முதல் பகுதினா முரக்கப தர்கீபு இலாஃபி இருக்கிறது அல்லவா, இந்த தர்கீபு இலாஃபியில் முலாஃப் இருக்கும், முலாஃபிலிஹி இருக்கும் அல்லவா. முலாஃபுக்கு சதுர் என்பார்கள், முலாஃபிலிஹிக்கு அஜூஸ் என்பார்கள். முலாஃபுக்கு சதுர் என்று பெயர். சரியா? இப்போ முஃப்ரதாக வரக்கூடிய அலமாகிறது. இன்னும் முலாஃபிலிஹி என்று வரக்கூடிய அந்த இரண்டாவது தர்கீபு இலாஃபி தான் இந்த இரண்டாவது குறிக்கிறது. அந்த தர்கீபு இலாஃபியில் முதலாவது வார்த்தையாகிறது. யோரபானி ஏராப் வழங்கப்படும். அல ஹசபில் அவாமிலி ஆமில்களை கவனிப்பதை கொண்டு, முன்னால் வரக்கூடிய ஆமில்களை கவனிப்பதை கொண்டு ஏராப் வழங்கப்படும். வசாலிசு மூன்றாவது ஆகிறது. இப்போ மூன்றாவது எது குறிக்கிறாங்க, தர்கீபே மஸ்ஜியை குறிக்கிறாங்க. தர்பி முகமது ரில்வான், முகமது தௌஃபீக் அப்படின்னு 2 வார்த்தையை சேர்ந்து அப்படியே பேராக்கிறது. அப்ப இந்த மூன்றாவது ஆகிறது யும்னஉ மின சர்ஃபி சர்ஃபில் இருந்து தடுக்கப்படும். அதாவது சர்ஃபுடைய சாதாரண சர்ஃபுடைய ஏராப் என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படாது. சர்ஃப்ல இருந்து கைர் முன்சரிஃபுடைய ஏராப் தான் கொடுக்கப்படும். சரியா? வர்ராபியோ இன்னும் நான்காவது எதை குறிப்பிடுகிறார்கள், தர்கீபே இஸ்னாதி இலக்கண ரீதியில் இணைக்கப்பட்டு அப்படியே பேரா வைக்கிறது.
சரியா? இப்படி சுர்ற மன்ற மேல பார்த்தோம்ல, இப்படி ஃபேல் ஃபாயிலோ அல்லது இலக்கண ரீதியில் இணைக்கப்பட்டு அப்படியே பேரா வைத்தால் இப்கா அலா சூரத்திஹி அதனுடைய தோற்றத்தின் மீதே அது தெரிப்படும் மீதமாகும். கம்மாக்கான கபலல் அலமியத்தி அது பெயராக சூட்டப்படுவதற்கு முன்னால் அந்த தர்கீப இஸ்னாதி ஆகியிருந்த ஒன்றை போலவே அந்த தர்கீப இஸ்னாதியின் தோற்றத்தின் மீதே அது மீதமாகும். ஒல்ஹாமிசு அது தெரிப்படும். அதுக்கப்புறமா ஐந்தாவது எதை குறிக்கிறாங்க? வைகியை கொண்டு முடிக்கப்பட்டது. இப்னு அலல் கஸ்ரி கஸ்ரின் மீது மப்னியாகும். கஸ்ரின் மீது அமைக்கப்படும்னா எப்பவுமே கஸ்ரின் மீது தான் படிக்கணும் அதை. 179வது சட்டம் பாருங்க. எக்கோனு அலமு இஸ்மன் அலம் இஸ்மாக ஆகும். ஒஹுவ இன்னும் அந்த அலமாகிறது இஸ்மாகிறது அவ்வளன் முதலில் வைக்கப்பட்டதே அத்தகைய ஒன்றா இருக்கு. முதல்ல வச்சா அதான் மஸ்முக் அவனுடைய பேர் என்னன்னு கேட்பாங்களே, அதான் முதலில் வைக்கப்பட்டது அந்த ஒன்றாக இருக்கும். லக்கபன் அந்த அலம் என்பது லக்கபாக ஆகும். ஒஹுவ லக்கப் என்பதாகிறது அஷ்அரபி மதஹின் அவு தம்மின் ஒரு புகழையோ அல்லது இகழை கொண்டோ உணர்த்துமே அந்த ஒன்றா இருக்கும். குன்னியத்தன் இன்னும் அலம் குன்னியத்தாக ஆகும். இஸ்மாக ஆகும், லக்கபாக ஆகும், குன்னியத்தாக ஆகும். ஒஹுவ குன்னியத் என்பதாகிறது சுத்திரபி அபின் அவ் இபுனி அபு என்பதை கொண்டோ அல்லது இபுனு என்பதை கொண்டோ ஆஹ் ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஒன்றா இருக்கும். அப்ப அபு இபுனு அதே போல உம்மும் வர வேண்டும், இங்க போடவில்லை. மேல நம்ம பர்சனை பார்த்தோம் இல்ல, உம்மை கொண்டு அபு இப்னை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றா இருக்கும். சரி, அதுக்கு பேர் தான் குனியத். வயஜிபு அந்நியத்த அஹர் அல் லகபு அனில் இஸ்மை விட லகபு பின்தங்குவது பிற்படுத்துவது அவசியமாகும். இப்ப இஸ்ம முன்னாடி கொண்டு வரணும், அதுக்கப்புறமா லக்காப கொண்டு வரணும். அதான் இஸ்மை விட லக்கம் பின்வாங்குவது அவசியமாகும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சட்டங்களை பார்த்து விட்டோம். இதோடைய தெளிவுகளை கடந்த பாடங்களை நாம் முழுமையாக பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? தம்ரீனாத்துன் பயிற்சிகள் பார்க்க இருக்கிறோம். தம்ரீனாத்துன் பயிற்சிகள். முதலாவது பயிற்சி இப்ப பார்க்க போகிறோம். குல் கூறு குல்லமா தஅரிஃபுஹு அன் குல்லி அலமின் மினல் அலாமின் லத்தி ஃபில் இபாரத்தில் ஆத்தியதி பின்வரும் வாசகங்களிலே இருக்கிறது அத்தகைய அலம்களில் இருந்து ஒவ்வொரு அலமை தொட்டும் எதை நீ அறிவாயோ அந்த ஒவ்வொன்றையும் நீ கூறு. இப்ப பின்னாடி ஒரு வாசகம், மிகப்பெரிய வாசகம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த வாசகத்துல இருக்கக்கூடிய அலம்களில் இருந்து ஒவ்வொரு அலமை பற்றி எதை நாம் அறிவோமோ, தாரிஃபு எதை நீ அறிவாயோ அந்த ஒன்றின் அனைத்தையும் என்ன செய் கூறு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வாசகத்தை படிச்சிடும், அதோட அலம்களை பத்தி நம்ம என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கீழே நம்ம பயிற்சியில பதில்ல பார்ப்போம். ஓகேவா? இது ஒரு அழகிய சம்பவத்தை கூறுறாங்க. இங்க கவிஞர்கள், அரபி கவிஞர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இங்க நம்ம படிக்க போறோம். என்னன்னா, இப்னு ஜின்னி என்பவர்கள் முத்தநபி என்ற கவிஞர் மீது மிகவும் ஆசை கொண்டவர்கள். அவர்களை மிகவும் பிடிக்கும். யாருக்கு? இப்னுல் ஜின்னி என்பவர்களுக்கு முத்தநபி என்ற கவிஞரை மிகவும் பிடிக்கும். ஆனால் அபு அப்துல்லாஹ் இப்னு ஹாலவைஹி என்ற ஒரு இலக்கணவாதியும் அதே போல அபு அலி அல் ஃபாரிசி என்ற இன்னொருவரும் இருவரும் முத்தநபியை வெறுப்பார்கள். இப்னுல் ஜின்னிக்கு முத்தநபியை அதிகமாக பிடிக்கும். அதே இப்னு ஹாலவைஹி இன்னும் அபு அலி ஃபாரிசி என்ற இருவருக்கும் அவர்களை முத்தநபியை பிடிக்காது. ஒரு நாள் என்ன செய்கிறார்கள்? இப்னுல் ஜின்னி அதே போல ஹாலவைஹி அபு அலி ஃபாரிசி 3 பேரும் இருக்கிறார்கள். இவ்விருவரில் என்ன செய்கிறார்கள்? அபு அலி, நீங்க ஒரு கூட்டமா இருந்தா சரி பேசுவோம்ல, இப்பெல்லாம் என்னது வீணான பேச்சு பேசுறோம், இவங்க கல்வி ரீதியானதுதான் பேசுவாங்க. சரி, அப்ப அபு அலி என்ன செய்யறாங்க? ஏதாச்சும் ஒரு கவிதை பாடுங்களேன், நம்ம அதை பத்தி பேசுவோம், விவாதிப்போம். அப்ப கல்வியை பத்தி விவாதிக்கிறதுலாம் மிகப்பெரிய பொழுதுபோக்குல கூட அதுதான் அவங்க யோசிப்பாங்க. சும்மா 3 பேர் இருந்தா கூட பொழுதுபோக்கு கூட பாருங்க, என்ன கேட்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு கவிதையை பாருங்க, அதை பத்தி நம்ம என்ன செய்வோம், பேசுவோம் அப்படின்னு சொன்னோடனே இப்னுல் ஜின்னி உடனே என்ன செய்யறாங்க? ஒரு அழகிய கவிதையை பாடி காட்டிடுறாங்க. அது பாடினோடனே அபு அலிக்கு ஆச்சரியம், எவ்வளவு அழகாக இருக்கு இந்த கவிதை, யாரு பாடினது அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க? ஒன்னொன்னு கவிதையை சொல்லிட்டு இந்த கவிதையை யார் பாடினாரோ அவங்கதான் அந்த கவிதையை பாடினாங்க. ஒன்னொன்னு கவிதையை பாடி காட்டினோடனே கொஞ்சம் ஆச்சரியம், இந்த கவிதையை யார் பாடினது அப்படின்னு மறுபடியும் அபு அலி கேட்கிறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இப்னு ஜின்னி, உங்க 2 பேருக்கும் பிடிக்காத ஒருத்தவங்களை பார்த்தாவே நீங்க வெறுப்பீங்களே, அப்படி பார்த்த முத்தநபி
கவிஞர் பாடினதுதான் இந்த ரெண்டு கவிதையும் சொல்லி அவங்க சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஆச்சரியப்பட்டு அவங்க மிக திறமையானவன்னு சொல்லிட்டு அரசரிடம் போய் என்ன செய்யறாங்க, இதை இவங்க முத்தநபியை பத்தி பெருமையாக அந்த இருவரும் பேசுகிறார்கள். அந்த சம்பவத்தை தான் என்ன செய்ய போகிறோம், இப்பொழுது படிக்க போகிறோம். பாருங்க. கான லி இப்னி ஜின்னி. அப்ப அப்ப லி இப்னி ஜின்னின், இப்னுல் ஜின்னின் இப்னுல் ஜின்னி அவர்களுக்கு ஆகியிருந்தது ஹவன், ஆசையாகியிருந்தது, விருப்பமாகியிருந்தது ஃபி அஹ்மத அபி தொய்யிபில் முத்தனப்பி அஷாயிரி, கவிஞரான முத்தநபியான, அதாவது முத்தநபியான பேர் வந்து நபி என்று வாதிட்டவர் இந்த கவிஞர், அதனால முத்தநபி என்று பெயர். கவிஞரான முத்தநபியான அபி தொய்யிப் என்ற அஹ்மத் என்ற அந்த அஹ்மத் என்பர் விஷயத்திலே ஆசை ஆகியிருந்தது. வகான அபு அப்துல்லாஹ் இப்னு ஹாலவைஹி அந்நஹ்வி, இலக்க இலக்கியவாதியான அப்துல்லா இப்னு ஹாலவைஹி அபு அப்துல்லாஹ் இப்னு ஹாலவைஹி ஆகியிருந்தார்கள். அபு அலியின் ஃபாரிசி, அபு அலி அல் ஃபாரிசி ஆகியிருந்தார்கள். யுக்சிரானி மினத்தானி அலிஹி, அந்த முத்தநபி என்ற கவிஞர் மீது குத்தி காட்டுவதை, குறை சொல்வதின் இருந்து அதிகப்படுத்துபவர்களாக ஆகியிருந்தார்கள். இருவரும் அந்த முத்தநபி என்ற கவிஞர் மீது குறை சொல்வதிலிருந்து அதிகப்படுத்துபவர்களாக ஆகியிருந்தார்கள். ஃபத்தஃபக ஒன்றுபட்ட, ஃபத்தஃபக அன் கால அபு அலியின் யௌமன், ஒரு நாள் அபு அலி சொல்வது ஒன்றுபட்டது. சரியா, அபு அலி ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, இப்படி சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க, உதுகுரு உலனா, எங்களுக்கு கூறுங்கள், பைத்தன் ஒரு கவிதையை கூறுங்கள், மினஷாரி கவிதையிலிருந்து ஒரு ஒரு பத்தியை, மினஷாரினா கவிதை, கவிதையிலிருந்து ஒரு வரியை, ஒரு வரி கவிதையை எங்களுக்கு கூறுங்கள். நபஹஸ் ஃபீஹி, அப்படி கூறினால் அந்த ஒரு வரி கவிதையிலே நம்ம என்ன செய்வோம், ஆஹ் பேசுவோம், உரையாடுவோம், அதை பத்தி ஆய்வு செய்வோம் என்று சொன்னாங்க. ஃபபுத்ததர இப்னு ஜின்னியின், அந்த இடத்துல என்ன செஞ்சாரு, இப்னு ஜின்னி என்பவர்கள், இப்னு ஜின்னினே படிங்க சரியா, இப்னு இப்னு ஜின்னி என்பவர்கள் முந்தினார்கள், முந்தி வன்ஷத அவர்கள் ஏற்றினார்கள், கவிதை பாடினார்கள். என்ன பாடுறாங்க பாருங்க. அசூருஹும், அவர்களை நான் சந்திக்கிறேன். வசவாதுல்லைலி யஷ்ஃபஉலி, இரவின் இருள், இரவின் இருள் அந்த கருமை எனக்கு பரிந்துரைக்கிறது. இன்னும் இது முதல் இது. அதுக்கப்புறமா பாருங்க. வ அன்சனி வ பயாலு சுபுஹி, வ பயாலு சுபுஹி யூரி யூரி பி, சரியா, இரண்டாவது சரியா. ஆனால் என்ன செய்கிறது, இந்த கவிதையோட விளக்கம் நமக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். நான் உங்களை போய் இரவுல பாக்குறேன்னா, சரி, ஏன்னா இரவு எனக்கு பரிந்துரைக்கிறது. இப்போ ஒருத்தவங்களை ரகசியமா பார்க்கணும்னா எதுதான் தேர்ந்தெடுப்போம், இரவுல தானே தேர்ந்தெடுப்போம். ஏன்னா இரவு தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், நம்மளுக்கு பரிந்துரைக்கிறதா என்னது, நம்ம இரவு தான் அவங்கள போய் ரகசியமா பாக்குறதுக்கு ரொம்ப தோதுவா இருக்கும். அதனாலதான் இரவு தேர்ந்தெடுக்கணும். இப்போ அந்த இரவு நீரில் எனக்கு சப்போர்ட் பண்ணது, எனக்கு என்ன செய்யுது, பரிந்துரைக்கிறது. அதனால நான் இப்ப என்ன செய்யறேன், நைட்டு பாக்குறேன். ஆனா இந்த பகல் இருக்குதே, பகல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், பகல்ல போய் பார்த்தா. இந்த அதிகாலையில வரக்கூடிய இந்த வெளிச்சம் இருக்கே, என்னை காட்டி கொடுக்கிறது, என்னை கொண்டு என்ன செய்யுது, காட்டி கொடுக்கிறது. அதனால நான் என்ன செய்ய போறது இல்ல, காலையில நான் என்ன செய்யறது இல்ல, நான் பாக்குறது இல்ல. சரியா, நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அதுதான் இந்த கவிதை, இந்த கவிதையின் சாரம். புரியுதா? இப்ப நம்ம படிப்போமா? இப்ப பாருங்க, அவர்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கப்புறமா அன்சனி, இன்சனா என்சனி, அப்ப அன்சனி நான் திரும்புகிறேன். பயால் சுபுகி யுகரிபி, ஆஹ் பகலின் வெளிச்சம் என்னை கொண்டு ஏமாற்றும் நிலையில் நான் என்ன செய்கிறேன், நான் திரும்புகிறேன். அதாவது ஏமாற்றம்னா என்னை காட்டு குறிக்கும் நிலையில் நான் என்ன செய்கிறேன், திரும்பி விடுகிறேன். இரவுல போய் பாக்குறேன், பகல நான் வந்துடுறேன். ஃபஸ்தஹ்ஸனஹு அபு அலியின், அபு அலி அவர்கள் இது இந்த கவிதையை அழகாக கருதினார்கள். ஒகால, இன்னும் அபு அலி கூறினார்கள், லிமன் ஹாதல் பைத், இந்த ஹாதல் பைத்து, இந்த கவிதை யாருக்குரியது, ஃபைன்னுஹு, ஏனென்றால் நிச்சயமாக இந்த கவிதை ஆகிறது கரீபுன், நூதனமானதாக இருக்கிறது சொல்றாங்களா. கால, அப்ப அந்த கவிஞர் யார் கூறினார், இப்னுல் ஜின்னி, அவங்க தானே இந்த கவிதை பாடினது. அப்ப இப்னுல் ஜின்னி சொல்றாங்க, லில்லதி யகூலு, இப்ப இந்த கவிதையை யார் கூறினாரோ அத்தகையோருக்குரியது. எந்த கவிதையை,
இந்த இருக்கு பாருங்க அந்த கவிதை, இன்னொன்னு கவிதை. அப்ப யாருக்குன்னு கேட்டா யாருன்னு சொல்லாம என்னன்னு சொல்றாரு, இந்த கவிதை யார் சொன்னாரோ அதுதான் அவர்தான் அந்த கவிதையை சொன்னதுன்னு சொல்லி சொல்றாரு. சரியா? பாருங்க. வல்உன்னதா கருணையை வைப்பது ஃபி மௌதிஇ ஸைஃபி, வாளை வைக்கும் இடத்திலே கருணையை வைப்பதாகிறது. பில் உலா, உயர்வை கொண்டு வாளை வைக்க வேண்டிய இடத்திலே கருணையை வைப்பது. உலா என்பது அந்த இடத்துல வாளை வைக்கணும், அந்த இடத்துல மிரட்டணும். என்னது, அந்த இடத்துல கருணை காட்டக்கூடாது. சில இடத்துல கருணை காட்டக்கூடாது. ஜினா செய்தவர்களுக்கு அல்லாஹால என்ன செய்யறான், வலா தாகுதுக்கும் பிஹிமா ரஹ்ஃபத்துன், கருணை உங்களை பிடித்து விட வேண்டாம் என்று சொல்றான். கருணை காட்ட வேண்டிய இடத்துல தான் கருணை காட்ட வேண்டும். சரியா? அப்ப சில இடங்கள்ல கருணை காட்டக்கூடாது. அதான் சொல்றாங்க, நம்ம என்ன செய்யணும், அந்த உயர்வதை கொண்டு நம்ம என்ன செய்யணும், உயர்வதை கொண்டு வாளின் வைக்க வேண்டிய இடத்தில் கருணை வைப்பது என்பது முதிர்வும் தீங்கி இழைப்பதா இருக்கும். கவலை சைஃபி ஃபி மௌதிஇன் ஃபி மௌதிஇன் நதா, கருணையின் இடத்தில் வாளை வைப்பதை போல வாளின் இடத்தில் கருணையை வைப்பதும் தீங்கிழிப்பதா இருக்கும். சரியா? அப்ப கருணை காட்ட வேண்டிய இடத்துல நம்ம வாளை எடுத்து என்னது கருணையை காட்டாம அங்கு கொடூரமா நடந்துக்கிறது தப்பு. அதே போல கொடூரமா நடந்துக்க வேண்டிய இடத்துல, கடுமையா நடந்துக்க வேண்டிய இடத்துல கருணை காட்டுவதும் தவறுதான். சரியா? அப்படின்னு இந்த கவிதை அர்த்தம் கொடுக்கிறது. அப்ப இந்த கவிதையை யார் சொன்னாங்களோ அவங்கதான் அந்த கவிதையும் சொல்லும் பொழுது அப்ப அபு அலி சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, வஹாதா அஹ்சன், இது அதை விட அதிகமா அழகாக இருக்கிறதே. ஃபமன் ஹாதல் காயிலு, இதை சொன்னவர் யார் என்று, யா அபல் ஃபதஹி, அபு அந்த யாருடைய பெயர், இந்த இப்னுல் ஜின்னுடைய இன்னொரு பெயர் தான் என்னது, குன்னியத்து தான் அபுல் ஃபதஹ். சரி, அபுல் ஃபதஹே, இதை சொன்னவர் யார்? கால, அப்ப இப்னுல் ஜின் என்ன செய்றாங்க, சொல்றாங்க, ஹுவல், அவர்தான். அல்லது எத்தகையவர் என்றால், லா யஸாலு ஷைஹு லா யஸாலு ஷைஹு யஸ்தஸ்கிலுஹு வயஸ்தக்பிஹுஹு ஜி வயஸ்தக்பிஹு ஜியஹு. சரியா? அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, ஆஹ் யாருடைய ஆடையை, யாருடைய ஆடை தரம் குறைந்ததாக இருக்கிறதோ, இன்னும் யாரை பாரமாக கருதுவாரோ, இந்த ஷெய்க் என்னது, இந்த ஷெய்க் யாரை பாரமாக கருதுவாரோ, யாருடைய ஆடையை என்னது எப்படி பார்ப்பார், ஆஹ் தரம் குறைந்ததாக பார்ப்பாரோ, எந்த ஷெய்கு, அபு அலி தானே அது. அவங்களுக்கு அந்த முத்தநபி யாருக்கு பிடிக்காதுன்னு சொன்னா, அந்த அபு அலிக்கும் இன்னொருத்தவங்க ரெண்டு பேருக்கும் தானே பிடிக்காதுன்னு சொன்னோம். ஆஹ் அபு அலிக்கும் அதே போல அபு அப்துல்லாஹி பின் ஹாலவை அந்நஹ்வி ரெண்டு பேருக்கும் தானே பிடிக்காது. அதான் அவர் குத்தி காட்டுறார். என்னது, அந்த ஷேக், இந்த ஷேக் எப்படிப்பட்ட ஷேக், அவரை தரை குறைவாக, அதாவது பாரமாக கருதுவாரோ, இன்னும் அவருடைய ஆடையை என்னது அலங்காரமின்றி ஒரு அருவருப்பாக யார் கருதுவாரோ, கருதி கொண்டே லாயசாலு கருதி கொண்டே இருப்பாரோ, அத்தகையவராய் இருப்பார். வமா அலைனா, நம் மீது இல்லை. என்ன இல்லை? அல் குஷூரு இதஸ்தகாம அல் இதஸ்தகாம லுபாப். அப்ப இங்க என்ன சொல்றாங்க, அல் லுபாபு. அப்ப உள்ள இருக்க சாரம் நிலையாக இருந்தால், குஷூர்னா தொலி, அதாவது ஒரு பழம் இருக்கிறது என்றால் பழத்தின் வெளியே இருக்கக்கூடிய தோல் இருக்கிறது அல்லவா, அந்த தோலுக்கு லுபாப் குஷூர் என்பார்கள். அந்த உள்ள இருக்கக்கூடிய பழத்தின் சாறு இருக்கிறது அல்லவா, அந்த சாறு சத்து அதை நம்ம சாப்பிடுறோம்ல, அதுதானே அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சாரம் தான் என்னது, லுபாப் என்று அரபியில் கூறுவார்கள். இப்ப வெளியே இருக்கக்கூடிய தோல் குஷூரு, உள்ள இருக்கக்கூடிய அந்த சாறு, அந்த சாரம் என்னது, லுபாப். அப்ப சாரம் சரியாக இருந்தால், உள்ளே இருக்கக்கூடிய பொருள் சாரம் சரியாக இருந்தால், அது மேலே இருக்கும் தோல் நம் மீது என்ன, தோலை பற்றி, தோல் எப்படி இருந்தா நமக்கு என்ன, உள்ள பழம் நல்லா இருக்கான்னு பார்ப்பா, வெளிய தோல் எப்படி இருந்தா என்ன. கேள்வி எப்படி ஒரு உதாரணம், அழகிய ஊமை பாருங்க. தோல் எப்படி இருந்தா என்ன, உள்ள பழம் தானே சாப்பிட போறோம்.
இப்ப வாழைப்பழத்துல வெளிய தோல் நல்லா இல்ல, உள்ள பழம் நல்லா இருக்கும். அப்ப இவங்க ஆடைய குறை சொல்றாங்க, அவர இதுவா பாரமா பாக்குறாங்க. இப்ப வெளியே எப்படி இருந்தா என்ன? ட்ரெஸ் எப்படி போட்டா என்ன? அவருடைய உள்ள இருக்கக்கூடிய திறமைய பாருங்கன்னு சொல்றேன். சரியா? தோல் நல்லா உள்ள இருக்கக்கூடிய சாரம் நல்லா இருந்தால், நம் மீது என்ன? அல் குஷூர குஷூரு அந்த தொலிகள் நம் மீது என்ன இருக்கிறது? அந்த தொலியை நாம் ஏன் கவனிக்க வேண்டும்? சரியா? வஅலிம அபு அலியின் அன்னஹுல் முத்தனப்பி. பேரே கடைசி வரைக்கும் சொல்லல அவங்க. ஆனா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரியா? அபு அலி அறிந்து விட்டார்கள். அன்னஹுல் முத்தநபி. நிச்சயமாக இந்த கவிதையை சூறியவர் ஹாதல் காயில். இதை சொன்னவர் முத்தநபி தான் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஃபனஹத எனவே அபு அலி எழுந்தார்கள். காம இலா அலுதுத் அலுதித் தௌலத்தி அலுதுத் தௌலா என்ற அரசரின் பக்கம் சென்றார்கள். அத்தால ஃபி சனாஹி அலைஹி முத்தநபியின் மீது புகழ்வதிலே அபு அலி நீட்டினார்கள். அங்க போய் என்ன செய்யறாங்க? புகழை நீட்டி சொன்னார்கள். ரொம்ப நேரம் புகழ்ந்தாங்க. இப்ப பாருங்க, இது பதிலை பார்ப்போமா? இதுல வரக்கூடிய தே அலம் என்னெல்லாம் அறிவியோ அதெல்லாம் சொல்ல சொன்னாங்களே, இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்னு ஜின்னி முதல் பேர். இப்ப இப்னு வச்சு ஆரம்பிச்சாவே அது குன்னியத்து. இப்ப இது குன்னியத்து. அபி தொய்யிப் அபு வச்சு ஆரம்பிச்சாவும் குன்னியத் தான். இப்ப இதுவும் குன்னியத் தான். இப்னு காலவைஹி இப்ப இப்னு வச்சு ஆரம்பிச்சுட்டு இதுவும் குன்னியத் தான். அபு அலி இது அபு வச்சு ஆரம்பிச்சிருச்சு, இது குன்னியத் தான். ஷெய்க் அப்ப ஷெய்க் என்பது லகப். அப்ப அந்த ஷெய்க் என்ற வார்த்தை எதற்கு யூஸ் பண்ணுவாங்க? இதோட அர்த்தம் அசல்ல வயதானவர் என்ற அர்த்தம். இதற்கு இன்னொரு அர்த்தம் என்னது? கல்வியில் முதிர்ந்தவர் என்ற அர்த்தம் இருப்பார்கள். அதனால்தான் ஒரு சிறு வயதில் இருந்தாலும் அவர் கல்வியில் முதிர்ச்சி அவரை பார்த்து ஷெய்க் என்று கூறுவாங்க. இப்ப இங்க கல்வியில் முதிர்ந்தவர் என்ற அர்த்தம் வைக்கலாம். அதான் இங்க என்ன லகப். இது நல்ல புகழை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரியா? அப்ப ஷெய்க் என்பது புகழை குறிக்கக்கூடிய, கல்வியில் முதிர்ந்தவர் என்று புகழை குறிக்கிறது கூடியது. ஆனா அபு இப்னு கொண்டு ஆரம்பிக்கவில்லை, உம்மை கொண்டு. அதனால இது லகபுன். அல்துத்தௌலா அல்துத்தௌலா என்பது லக்கபு தான். யாரு? அரசருடைய லக்கபு தான் என்னது? அல்துத்தௌலா. சரியா? அப்ப அது அவங்க கிட்ட தானே போனாங்க. யாரு? அபு அலி அவங்கள புகழ்றதுக்கு எங்க போனாங்க? அவங்க கிட்ட தானே போனாங்க. சரியா? அப்ப அப்ப இது என்னது? லக்கப். ஏன்னா அபு இப்னு உம்ம கொண்டு ஆரம்பிக்கல. ஆனா இது என்னது? புனை பெயராக இருக்கிறது. அப்ப அஹ்மது என்பது இது அலமு. ஓகேவா? அலமுன் முஃப்ரதுன் இது பெயர். முத அசலில் வைக்கப்பட்ட பெயர். அபு அப்துல்லா அபுவை கொண்டு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப குன்னியத்தா இருக்கும். இப்ப இதெல்லாம் குன்னியத்துன் 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 லக்கபுன் லக்கபுன் எல்லாம் கரெக்டா ஒண்ணு ஒண்ணா நம்ம தெரிஞ்ச ஒவ்வொன்றையும் சொல்ல சொன்னாங்களோ அதான் சொல்லிட்டு இருக்கோம். நஹ்வி இலக்கணவாதின்னு சொன்னோம்ல. அப்ப இது என்னது? ஒரு புனை பெயர் தானே. ஆனா இது அபு இப்னு அவங்க கொண்டு ஆரம்பிக்கல. அதனால லக்கபா இருக்கும். அபுல் ஃபத்ஹி அப்ப அபுவை கொண்டு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இது என்னது? குன்னியத்தா இருக்கும். அல் முத்தநப்பி அப்ப இது நான் சொன்னேன்ல, நபி என்று வாதிட்டவர் அப்படின்னு. அப்ப இது அப்ப இது வாதிட்டவர் அதுதானே குறிக்குது. இப்ப இது புனை பெயர் தானே. அசல் பெயர் முதலில் வைக்கப்பட்ட பெயர் அவரது கிடையாது. சரியா? இப்ப இது ஒரு புனை பெயரை தான் குறிக்கிறது. ஆனா அபு இப்னு உம்மை கொண்டு ஆரம்பிக்கவில்லை. அதனால இது என்னது? லக்கபா இருக்கும். அப்ப அவங்க கேட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இது முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்தடுத்த பாடங்களையும் காண்போம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.